بسم الله الرحمن الرحيم وقال الذي آمن ஈமான் கொண்ட மனிதர் அவர் கூறினார், யா கௌமி, என் சமுதாயமே, இன்னி அஹாஃபு அலைக்கும் மிஸ்ல யௌமில் அஹ்ஸாப், அழிந்து போன மற்ற சமுதாயம், அழிந்து போன மற்ற கூட்டத்தார்களினுடைய நாளை போல உங்களுக்கும் வந்துவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன். மிஸ்ல தாபி கௌமி நூஹி ஆதி சமூத வல்லதீன மின் பாதிஹி, நூஹு சமுதாயம், ஆது சமூது கூட்டத்தார்கள் சமுதாயம், அவர்களுக்கு பின்னால் வந்த சமுதாயத்தினுடைய நிலைமையை போன்று உங்களுக்கும் ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். வமல்லாஹு யுரீது துல்மன் லில் இபாத், ஆனால் அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயத்தை அவன் நாடமாட்டான். வயா கௌமி, என் சமுதாயமே, இன்னி அஹாஃபு அலைக்கும் யௌமத் தனாத், உங்கள் விஷயத்திலே அழைக்கப்படும் தீர்ப்பு நாளை நான் பயப்படுகிறேன். யௌம துவல்லூன முதுபிரீன் மாலக்கும் மினல்லாஹி மின் ஆஸிம், அல்லாஹ் தஆலா இடத்திலே இருந்து காப்பாற்றக்கூடியவன் உங்களுக்கு எவனும் இருக்காத நிலையிலே நீங்கள் பின்னோக்கக்கூடிய நாள், நீங்கள் பின் செல்லக்கூடிய நாள். வமன் யுத்லிலில்லாஹ் ஃபமா லஹு மின் ஹாத், அல்லாஹ் யாரை வழிகெடுத்தானோ அவர்களை நேர்வழியில் செலுத்திவிட முடியாது. வலகது ஜாஅக்கும் யூசுஃபு மின் கப்லு பில் பையினாத், இதற்கு முன்னால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு உங்களிடத்திலே அவர் வந்தார். ஃபமா ஸில்தும் ஃபீ ஷக்கின் மிம்மா ஜாஅக்கும் பிஹி, எதை கொண்டு உங்களிடத்திலே அவர் வந்தாரோ அதிலே சந்தேகத்திலே தான் நீங்கள் இருந்தீர்கள். ஹத்தா இதா ஹலக, அவர் மௌத்தானதற்கு அப்புறம் குல்தும், நீங்கள் சொன்னீங்க, லய்யபாஸல்லாஹு மின் பாதிஹி ரசூலா, இவருக்கு பின்னால் அல்லாஹ் எந்த ரசூலையும் அனுப்ப மாட்டான் என்பதாக சொன்னீர்கள். கதாலிக யுதில்லுல்லாஹ் மன் ஹுவ முஸ்ரிஃபும் முர்தாப், அல்லாஹ் இதே போலத்தான் வரம்பு மீறக்கூடிய சந்தேகத்திலே இருப்பவர்களை அல்லாஹ் வழிகேட்டிலே விட்டு விடுகிறான். இவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அல்லதீன யுஜாதிலூன ஃபீ ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளின் விஷயத்திலே அவர்கள் தர்க்கம் செய்வார்கள். பிகைரி சுல்தானின் அத்தாகும், எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், அவர்களிடத்திலே வந்த எந்த ஆதாரமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஆயத்துடைய விஷயத்திலே தர்க்கம் செய்வார்கள். கபர மக்தன் இந்தல்லாஹ் வைந்தல்லதீன ஆமனு, அல்லாஹ் இடத்திலேயும் ஈமான் கொண்டவர்களிடத்திலேயும் கோபத்தால் அது பெரியதாகிவிட்டது. கதாலிக்க யதுபல்லாஹு அலா குல்லி கல்வி முத்தகப்பிரின் ஜப்பார், பெருமை அடிக்கக்கூடிய ஆணவம் பிடித்த ஒவ்வொருவனுடைய இதயத்திலேயும் அல்லாஹ் இதே போலத்தான் முத்திரையிட்டு விடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அதாவது ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களிலே ஈமான் கொண்ட மனிதர் இருக்கிறாரே, அவர் தன்னுடைய சமுதாயத்துக்கு செஞ்ச உபதேசங்கள், அந்த உபதேசங்களிலே கடைசி பகுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அந்த ஈமான்தாரி அவர் சொன்னார், பாருங்கப்பா, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய திமிருத்தனத்திலேயே தான் நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னால் நான் பயப்படுகின்றேன். முந்தைய சமுதாயங்களுக்கு வேதனை வந்ததை போல உங்கள் மீதும் வேதனை வந்துவிடும் அப்படின்னு நான் பயப்படுகின்றேன். நூஹு நபியின் சமுதாயம், ஆது சமுதாயம், சமூது சமுதாயம், அவங்களையெல்லாம் பாருங்க, அவங்க தங்களுடைய நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அழிவு வந்தது. மிஸ்ல தாபி கௌமி நூஹி ஆதி சமூதா வல்லதீன மின் பாதிஹி, அவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட வேதனை வந்தது. அந்த வேதனையிலே இருந்து தடுப்பவர்கள் யாராவது இருந்தார்களா? யாரும் தடுக்க முடியல அல்லாஹ் கொடுத்த வேதனையை. ஆனால் அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யல. அல்லாஹு யுரீது துல்மன் லில் இபாத், அல்லாஹ் இருக்கிறானே அவனுடைய உள்ளமை அநியாயத்தை விட்டும் பரிசுத்தமானது, மகா பரிசுத்தமானது. அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அவங்க செஞ்ச காரியங்கள், அவர்கள் செய்த வினைகள், அதுவே அவர்களுக்கு அழிவாக உருவெடுத்தது. அதே போல கியாமத்துடைய வேதனையை பற்றியும் உங்கள் விஷயத்திலே நான் பயப்படுகின்றேன். அந்த நாள் கியாமத்துடைய நாள், அழைக்கப்படக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி இப்படி அவர் சொன்னார்.
யா கௌமி இன்னி யகாஃபு அலைக்கும் யௌமத் தனாது, அழைக்கப்படக்கூடிய தீர்ப்பு நாளை உங்கள் விஷயத்திலே நான் பயப்படுகின்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். சூருடைய ஹதீஸ் அதில் இருக்கின்றது, எப்பொழுது பூமியில் பூகம்பம் ஏற்படுமோ, பூமி கிழிந்து விடுமோ, பூமி அப்படியே வெடிக்க ஆரம்பித்து விடுமோ, அப்போ மக்கள் பயத்தினால் பதஷ்டத்தினால் ஓடுவார்கள், ஒருவர் மற்றவருக்கு சத்தம் கொடுப்பார்கள். அதனால தான் யௌமத் தனாத், அழைப்பின் நாள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவதாக சொல்கிறாங்க. ஹஜ்ரத் ஸஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது அழைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு மறுமையிலே நரகத்தை கொண்டு வரும்போது மக்கள் அதை பார்த்து பயந்து ஓடுவார்கள். ஆனால் மலக்குகள் பார்த்தா மஹ்ஷர் மைதானத்துக்கு அவர்களை எல்லாம் கொண்டு வந்து விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் இதை, வல் மலக்கு அலா அர்ஜாயிஹா, மலக்குகள் ஓரங்களிலே இருப்பார்கள். எங்கே ஓட முடியும்? எங்கேயும் ஓட முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவதை போல, யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின் மனித சமுதாயமே, இனிஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியின் ஓரங்களை விட்டு நீங்கள் ஓட சக்தி பெற்றிருந்தால் ஃபன்ஃபுது, ஓடிதான் பாருங்களேன், தப்பிச்சு தான் பாருங்களேன். லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான், அதுக்கெல்லாம் உங்களுக்கு திராணியே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகின்றான். இது உங்கள் சக்திக்கு உட்பட்ட விஷயம் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ஹசன் ரஹ்மத்துல்லா அலைஹி, ஸஹாக் ரஹ்மத்துல்லா அலைஹி போன்றவர்களுடைய ஸிராத்தில் யௌமத் தனாதுல தாலில் ஷத்து வச்சு கூட அவங்க படிக்கிறாங்க. அதாவது நத்துல் பஈர், அதிலிருந்து எடுக்கப்பட்டது. ஒட்டகம் இருக்கின்றதே, எப்போ அது ஓடிவிடுமோ, எப்போ ஒட்டகம் இருக்கின்றதே அது முரண்டு பிடிக்குமோ, அப்போ இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. அதாவது மறுமையிலே மீசான் தராசிலே நன்மை தீமைகள் அளக்கப்படுகின்ற போது அங்கே ஒரு மலக்கு இருப்பார். அவர் நன்மைகள் அதிகமாகிவிட்டால் அவர் சத்தம் போட்டு அவர் சொல்லுவார், மக்களே, இன்னாருடைய மகன் இன்னார், அவர் பாக்கியம் பெற்றுவிட்டார், இன்றைக்கு பிறகு அவருக்கு மூதேவித்தனம் என்றும் கிடையாது அப்படின்னு. ஆஜ் கே பாத் சே உஸ் பர் ஷகாவத் கபீ நஹீ ஆயேகி, இனி மூதேவித்தனம் என்பது அவருக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு அந்த மலக்கு அவர் அறிவிப்பு செய்வார். அதே நேரத்திலே நன்மைகள் குறைந்து விட்டால், தீமைகள் அதிகமாகிவிட்டால் அந்த மலக்கு சொல்லுவார், இன்னாருடைய மகன் இன்னார், நசீபு கெட்டவன், அவனுடைய பாக்கியங்களை அவனே கெடுத்து கொண்டான், அவன் அழிந்து போய்விட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி அவர் சொல்லுவார் அந்த மலக்கு. ஹஜ்ரத் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், கியாமத்துக்கு யௌமத் தனாது என்று ஏன் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளை சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளை நரகவாசிகளும் அழைப்பார்கள் ஒருவர் மற்றவரை. இன்னொன்று, அவங்க செஞ்ச காரியங்களை சொல்லி அழைக்கப்படும். சொர்க்கவாசினா சொர்க்கவாசி என்ன காரியம் பண்ணாரோ அதை சொல்லி அழைக்கப்படும். நரகவாசினா ஏன் நரகத்துக்கு போனானோ அதை சொல்லி, வாங்க குடிகாரரே, வாங்க அவரே இவரே அப்படின்னு இப்படி கூப்பிடப்படும் அங்கே. இந்த மாதிரி இன்னொரு கருத்தும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சொர்க்கவாதிகள் நரகவாசிகளை கூப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லி, எங்களுடைய இறைவன் எங்களுக்கு வாக்களித்தது எங்களுக்கு உண்மையாக இருந்தது, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை உண்மையாக அடைந்தீர்களா? அப்போ அவங்க பதில் சொல்லுவாங்க, ஆமாம் அப்படி சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து சொல்லுவார்கள், சொர்க்கத்தில் இருந்து கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்களேன்ப்பா, இறைவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கிறானே, அதில் இருந்து கொஞ்சத்தை இங்கே தூக்கி போடுங்களேன் அப்படின்னு சொல்லுவார். சொர்க்கவாசிகள் பதில் சொல்லுவார்கள், இங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் அல்லாஹ் காஃபிர்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று சொல்லுவார்கள். இதே போல சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசும்போது, ஆராஃப் வாசிகள் நரகவாசிகளையும் சொர்க்கவாசிகளையும் அழைப்பார்கள். ஸோ அதனால தான் யௌமத் தனாத் என்று சொல்லப்படுகிறது. பகவி போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த எல்லா விளக்கங்களும் முன்வைத்து தான் கியாமத்துடைய நாளுக்கு யௌமத் தனாத் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் உயர்ந்த கருத்தாக தெரிகிறது. வல்லாஹு அஅலம்.
கியாமத்துடைய நாள் மக்கள் இருக்கிறார்களே, யௌம துவல்லூன முதுபிரீன் மாலக்கும் மினல்லாஹி மின் ஆஸிம், புறமுதுகு காட்டி ஓடுவார்கள். ஆனால் ஓடுவதற்கு அவர்களுக்கு இடம் இருக்காது. எங்கே ஓட முடியும்? அவர்களிடத்தில் சொல்லப்படும், எங்கேயே நில்லுங்கள், நீங்கள் போகிறதுக்கு எந்த இடமும் இல்லை, எங்கேயும் நீங்கள் தப்பித்து போக முடியாது. அல்லாஹ் தாலாவுடைய வேதனையிலே இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவரும் யாரும் இல்லை. மாலக்கும் மினல்லாஹி மின் ஆஸிம், அல்லாஹ்வுடைய வேதனையிலே இருந்து காப்பாற்றுபவர் யாரும் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லப்படும். அதாவது அல்லாஹ்வை தவிர காதிருல் முத்லக் யாரும் கிடையாது. அல்லாஹ் இருக்கிறானே, யாரை வழிகேட்டிலே விட்டுவிட்டானோ, வபயுதுலில்லாஹ் ஃபமா லஹு மின் ஹாத், அவரை யாரும் நேர்வழியிலே கொண்டு வந்து விட முடியாது. பிறகு அவர் சொன்னார், அதாவது இதுக்கு முன்னால் எகிப்து வாசிகளுக்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வந்தார்கள். ஸோ அதனால் அவர் சொல்கிறார், வலகத் ஜாஅக்கும் யூசுஃபு மின் கப்லு பில் பையினாத். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தான் சொல்லுகிறான். எகிப்து வாசிகளுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு முன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் நபியாக வந்தவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசீஸ மிஸ்ராகவும் இருந்தார்கள், எகிப்திய ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவும் அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க தன்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ்வின் பக்கமாக அழைப்பு கொடுத்தார்கள். ஆனால் அவங்க சமுதாயம் அவரை பின்பற்றவில்லை. வெறுமனே துனியாவுக்காகவும் ஆட்சி அதிகாரத்துக்காகவும் பதவிக்காகவும் கொஞ்சம் பேர் அவருக்கு பின்னால் போனாங்களே தவிர, மற்றவர்களெல்லாம், அதாவது காசுக்காக அலைகிற பயலுக இருக்கிறாங்க, எல்லா காலத்துலேயும் இருந்தாங்க, அவங்க காலத்துலேயும் இருந்தாங்க. அதனால் பதவிக்கும் பட்டத்துக்கும் காசுக்கும் பணத்துக்கும் அலைஞ்ச பயலுக அவங்க வேணால் பின்னால் இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே இத்தாஅத்து செய்தவர்கள் யூசுப் நபிக்கு ரொம்ப கம்மி. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், எப்பயுமே சந்தேகத்தில் தான் இருந்தாங்க. ஃபமா சில்தும் ஃபி ஷக்கின் மிம்மா ஜாக்கும் பிஹி, எதை அவர் கொண்டு வந்தாரோ உங்களுக்கு அதில் நீங்கள் சந்தேகத்திலேயே தான் இருந்தீங்க கடைசி வரைக்கும். ஒரு கட்டத்தில் அவர் மௌத்தா போனார். ஹத்தா இதா ஹலக்க, அவர் மௌத்தா போனார். மௌத்தா போனதுக்கு அப்புறமேலையும் பிள்ளைங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கப்புறமேல அல்லாஹ் எந்த ரசூலையும் அனுப்ப மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. இது அவங்க சொன்ன வார்த்தை. ஹத்தா இதா ஹலக்க புல்தும் லையபாசல்லாஹு மின் பாதிஹி ரசூலா, இதுக்கப்புறம் அல்லாஹ் எந்த ரசூலையும் அல்லாஹ் அனுப்ப போகிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது அவர்களுடைய குஃப்ரின் வெளிப்பாடு. இது அவர்கள் அல்லாஹ்வுடைய நபியை ஏற்றுக்கொள்ளலைங்கிறத காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, இப்படித்தான் அல்லாஹ் தஆலா வழிகேட்டிலே விட்டு விடுகின்றான். யார் வரம்பை மீறுகின்றார்களோ, யார் சந்தேகத்திலேயே இருக்கின்றார்களோ, அல்லாஹ் தஆலா இருக்கிறானே அவங்கள அல்லாஹ் வழிகேட்டிலேயே விட்டு விடுகின்றான். இதுதான் உங்களுடைய நிலைமையும். அந்த ஈமான்தாரி உபதேசம் பண்ணுறார், இதுதான் உங்கள் நிலைமையும். இன்றைக்கி எல்லாம் நீங்கள் அது மாதிரி தாண்டா இருக்கிறீங்க. எல்லாரும் சந்தேகத்திலேயும் எல்லாம் வரம்பு மீறி கொண்டும் நீங்கள் இருக்கின்றீர்கள். யார் சத்தியத்தை அசத்தியத்தை கொண்டு நகற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, ஆதாரமே இல்லாமல் ஆதாரங்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அப்படிப்பட்டவங்களை பார்த்து அல்லாஹ்வும் கோபப்படுகிறான், ஈமான்தாரிகளும் கபுர மக்தன் இன்தல்லாஹ் வ இன்தல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளும் கோபப்படுகிறார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பார்த்து கோபப்படுகின்றான். யாரிடத்தில் இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் இருக்கின்றதோ இவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் முத்திரை அடித்து விட்டான். இதுக்கப்புறமேல அவங்களுக்கு நல்லது நல்லதா தெரியாது, கெட்டது கெட்டதா தெரியாது. அவங்களுக்கு எது தோணுதோ அதை நல்லதுன்னு சொல்லுவாங்க, எது கெட்டதுன்னு தோணுதோ அதை கெட்டது. ஆனால் நல்லது நல்லது என்பதாக தெரியாது, கெட்டது கெட்டது என்பதாக தெரியாது. ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் தஆலா தான் சொல்கிறான், கதாலிக யதுபவுல்லாஹ் அலா குல்லி கல்பி முத்தகப்பிரின் ஜப்பார், பெருமை அடிக்கக்கூடிய ஆணவம் பிடித்த ஒவ்வொருவனுடைய இதயத்தையும் அல்லாஹ் இதே போலத்தான் அல்லாஹ் முத்திரை அடித்து விடுகின்றான். அல்லாஹ் அவனுக்கு திருந்துறதுக்கு கூட அல்லாஹ் அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பது கிடையாது. அல்லாமா ஷோபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ரெண்டு மனுஷனை கொன்னவன் அவன் ஜப்பார் அப்படிங்கிறான். அபு இம்ரான்
கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற உலமாக்கள் சொல்லுகிறார்கள், சத்தியமின்றி ஒருவனை கொலை செய்தவன் அவன் ஜப்பார் அப்படி சொல்லி இப்படி சொல்கிறாங்க இவங்க. ஆக மொத்தத்தில் இதுக்கு தர்ஜுமா இதுதான். யாரிடத்திலே அகம்பாவம் இருக்கின்றதோ, பெருமை இருக்கின்றதோ, அப்படிப்பட்ட எல்லாத்துடைய இதயங்களையும் அல்லாஹ் இப்படி தான் முத்திரை அளித்து விடுகிறான். அவனுக்கு நல்லது நல்லதுன்னு தெரியாது, கெட்டது கெட்டதுன்னு தெரியாது, அல்லாஹ் மறைச்சு போடுவான். வாழ்நாள் முழுவதும் பாவத்திலேயே இருந்து அழிந்து நாசமாய் போவது தான் அவன் தலையெழுத்து. அல்லாஹ் தாலா அப்படித்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு அலம், அல்லாஹுக்கு வெளிச்சம். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகால ஃபிரௌன் யா ஹாமான் இப்னு லீ ஸர்ஹல் லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப். ஃபிரௌனுடைய திமிருத்தனத்தை அல்லாஹ் அதுக்கப்புறம் பேசி காட்டுகின்றான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா